நமஸ்தே. வெல்கம் டு ராஜ ஹிந்தி டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10ஓட முக்கியமான ஒரு பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் கிராமர், வியாக்கரன் பார்க்க போகிறோம். வியாக்கரனில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்மளுக்கு வாக்கிய கே பேத். ஸோ ஃபர்ஸ்ட் வாக்கிய அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். வாக்கியம் அப்படின்னா சென்டென்ஸ். ஸோ வாட் இஸ் அ சென்டென்ஸ்? இப்போ சென்டென்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படி மேடப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷர் அப்படின்னா லெட்டர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? ஷப்த் ஃபார்ம் பண்ணும். ஷப்த் அப்படின்னா என்னது? ஷப்த்னா வேர்ட். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? வாக்கியனா சென்டென்ஸ். அண்ட் குரூப் ஆஃப் சென்டென்சஸ் நமக்கு ஒரு பாஷா ஃபார்ம் பண்ணுது. பாஷா அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ இதோட ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்மேஷன் வந்து அக்ஷர், அதுக்கப்புறம் ஷப்துக்கு அப்புறம் வாக்கியக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது? பாஷா. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து வாக்கிய சப்தோக்கே மேல் சே பன்தா ஹை. வாக்கிய அப்படிங்கிறது நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். शब्दों के सार्थक समूह को वाक्य कहते हैं. சார்த்தக் சமூக அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இப்போ வாக்கியக்கு 2 கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்ஸ் இருக்கு. வாக்கியக்கே அங் அப்படின்னா பார்ட்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ்க்கு 2 பார்ட் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தேஷ்ய விதேன்னு சொல்லுவாங்க. உத்தேஷ்ய அப்படின்னா சப்ஜெக்ட், விதே அப்படின்னா ப்ரெடிகேட். ஒரு சென்டென்ஸில் 2 பார்ட்ஸ் இருக்கும். அதுதான் உத்தேஷ்ய விதே. உத்தேஷ்யனா சப்ஜெக்ட், விதே அப்படின்னா ப்ரெடிகேட். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உத்தேஷ்ய அப்படின்னா வாக்கிய में जिसके बारे में कुछ कहा जाता है उसे उद्देश्य कहते हैं. இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் ரோட்டி காத்தா ஹை. ராம் ரோட்டி காத்தா ஹைல யாரை பற்றி பேசுகிறாங்க? ராமை பற்றி பேசுகிறாங்க. ராம் என்ன பண்ணுறாராம்? ராம் வந்து ரோட்டி சாப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. ராம் ரோட்டி காத்தான்னா யாரை பற்றி பேசுகிறோம்? ராம். ஸோ இங்கே அவர் தான் வந்து என்னது? உத்தேஷ்யம் அப்படின்னா சப்ஜெக்ட். இதுவே பேலன்ஸ் இருக்குது. அவரை பற்றி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் விதே அப்படின்னா ப்ரெடிகேட். நீங்கள் இங்கிலீஷில் நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே சேம் கான்செப்ட் தான் ஹிந்திலையும். ஓகேங்களா? ஸோ ராம் ரோட்டி காத்தா இல்லை, ராம் தான் உத்தேஷ்ய. அவர் என்ன பண்ணுறாரு? ரோட்டி காத்தா அப்படின்னா ரோட்டி சாப்பிட்றாருங்கிறது விதே. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். அப்படின்னா என்னது? வாக்கியக்கே அங்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாக்கிய வர்க்கீகरण के आधार. வாக்கிய வர்க்கீகरण के आधार அப்படின்னா பேசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் கிளாசிஃபிகேஷன். நம்ம எப்படி வந்து சென்டென்ஸை கிளாசிஃபை பண்ணுறோம், நம்ம வாக்கியவை எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம்னா அதுக்கும் 2 விதம் இருக்குது. अर्थ के आधार पर और रचना के आधार पर. अर्थ के आधार पर அப்படின்னா பேஸ்ட் ஆன் மீனிங். நம்மளுக்கு ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. अर्थ के आधार पर 8 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. நம்ம மீனிங்கை பேஸ் பண்ணி சென்டென்சஸை பிரித்தோம் அப்படின்னா 8 டைப்ஸ் இருக்கு. ரச்சனா கே ஆதார் பர்னா பேஸ்ட் ஆன் காம்போசிஷன். அது எப்படி கம்போஸ் ஆயிருக்கு, ஒரு சென்டென்ஸ் எப்படி கம்போஸ் ஆயிருக்குங்கிறத பேஸ் பண்ணி 3 விதம் இருக்கு. ஸோ நம்ம अर्थ के आधार पर वाक्य के भेद அந்த 8 டைப் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த 8 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னது, அது ஒருவருக்கும் மீனிங் என்ன அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய கே பேத். அது 3 தான். அதை நம்ம இன்டெப்த் பார்க்கலாம். ஸோ अर्थ के आधार पर சொல்லிடுறேன். 8 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்னா, விதான்வாச்சக் வாக்கிய. விதான்வாச்சக் வாக்கிய அப்படின்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ், சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிஷேத்வாச்சக் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். நிஷேத்வாச்சக் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும். பிரஷ்னவாச்சக்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு கொஷனிங் சென்டென்ஸாக இருக்கும். விஸ்மயாதி வாச்சக் வாக்கிய அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட இருக்கும். ஆக்யாவாச்சக் வாக்கிய அப்படின்னா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். ஆக்யாவாச்சக்னா ஒரு ஆர்டர் அதில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆர்டர் இருக்கும் அந்த சென்டென்ஸில். இச்சாவாச்சக் வாக்கியம் அப்படின்னா ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரேயர் அல்லது ரிக்வெஸ்ட்டை அதில் நம்ம சொல்லியிருப்போம். சங்கேத் வாச்சக் வாக்கியம் அப்படின்னா இண்டிகேட்டிவ் சென்டென்ஸ். இண்டிகேட்டிவ் சென்டென்ஸ்னா ஏதோ ஒரு விஷயத்தை அது இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த சென்டென்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. சந்தேகவாச்சக் வாக்கியம் அப்படின்னா டவுட்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸை முழுசாக முடிக்காமல் ஒரு டவுட்டோடையே இருக்கும். இதுதான் வந்து अर्थ के आधार पर वाक्य के भेद. இது கிளாஸ் 9 ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்மளோட டாபிக்குள்ளே வந்திருக்கோம். அதுதான் என்னன்னா ரச்சனா के आधार पर वाक्य के भेद. रचना के आधार पर 3 टाइप्स ऑफ सेंटेंस தான் இருக்கு. அப்படின்னா காம்போசிஷன் பேஸ் பண்ணி 3 டைப். सरल वाक्य, संयुक्त वाक्य, मिश्र वाक्य.
ஓகேங்களா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சரல் வாக்கிய, संयुक्त वाक्य, मिश्र वाक्य. सरल वाक्य அப்படின்னா सिंपल सेंटेंस, संयुक्त वाक्य அப்படின்னா compound sentence, मिश्र वाक्य அப்படின்னா complex sentence. இது ஒன்னொன்னு என்னன்னு சொல்லி இப்ப பார்த்திடலாம். सरल वाक्य जिस वाक्यों में एक उद्देश्य तथा एक विधेय होता है उसे सरल वाक्य कहते हैं. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம உத்தேಶ விதே ஆல்ரெடி பார்த்தோம்ல. உத்தேசனா சப்ஜெக்ட், விதேனா प्रेडिकेट. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் ஒரு प्रेडिकेट, एक उद्देश्य एक विधेय இருந்ததுன்னா அது सरल वाक्यன்னு சொல்றோம். சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? वर्षा हो रही है. वर्षा அப்படிங்கிறது என்னது? மழை. ஓகே, वर्षाனா ரெயின், हो रही हैனா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் ரெய்னிங். ஓகேங்களா? இதுல वर्षा அப்படிங்கிறது நமக்கு உத்தேஷ்ய, हो रही है அப்படிங்கிறது விதேய். ஸோ ஒரு உத்தேஷ்ய ஒரு விதேய் இருக்கு. அப்போ இது சிம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மோகன் பத்தங் உடா ரஹா ஹே. மோகன் அப்படிங்கிறது உத்தேஷ்ய, பத்தங்னா என்னது? கைட். உடா ரஹா ஹேனா பறக்க விட்டுட்டு இருக்காரு. மோகன் என்ன பண்றாரு? மோகன் இஸ் ஃப்ளையிங் அ கைட். அப்போ மோகன் தான் உத்தேஷ்ய, பத்தங் உடா ரஹா ஹே அப்படின்னா என்னது? அதுதான் வந்து நம்மளோட விதை. கோபால் பட் ரஹா ஹே, இது மூணாவது எக்ஸாம்பிள். கோபால்ங்கிறது உத்தேஷ்ய, பட் ரஹா ஹே அப்படிங்கிறது விதை. ஸோ ஒரு உத்தேஷ்ய ஒரு விதை இருந்தா அது सरल वाक्य. ரெண்டாவது டைப் வந்து संयुक्त वाक्य, தட் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் அப்படின்னாலே ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஸோ ரெண்டு उपवाक्य இருக்கும். இதுக்கு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். जिस वाक्यों में दो या दो से अधिक स्वतंत्र उपवाक्य समुच्चय बोधक अव्यय से जुड़े होते हैं उन्हें संयुक्त वाक्य कहते हैं. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருக்க மாதிரி, ரொம்ப சிம்பிள். दो या दो से अधिक उपवाक्य, टू और मोर देन टू उपवाक्य. उपवाक्य अपना सब सेंटेंसेस அர்த்தம். उपवाक्यனா सब सेंटेंस. ஓகேங்களா? ரெண்டு அல்லது ரெண்டை விட அதிகமான சப் சென்டென்சஸ் இருக்கும். அது எதால ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுச்சய போதக் அவ்யயன்னு சொல்றாங்க. அப்படின்னா இவ்வளோ பெரிய வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படின்னாலே ஜாயினிங் வேர்ட்ஸ். இந்த சப் சென்டென்சஸ் எதால ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாயினிங் வேர்ட் அல்லது கன்ஜங்ஷனால ஜாயின் ஆயிருக்கும். அதுக்கு ஹிந்தியில் என்ன பேர்? சமுச்சய போதக் அவ்யய். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கடைசியில்? संयुक्त वाक्यன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராகுல் பாசார் கயா और फल लाया. இப்போ ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதை பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் பாசார் கயா இது ஒரு சென்டென்ஸ், फल लाया அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இது எதால ஜாயின் ஆயிருக்கு? और ராகுல் பாசார் கயா और फल लाया. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் யார் ஜாயின் பண்ணுறா? और அப்படின்னா ராகுல் went to the market and bought fruits. and அப்படிங்கிறது வருது இல்லை, और அப்படின்னா and. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? संयुक्त वाक्य. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராணி சுபா கை பர் ஷாம் கோ லौटी. ராணி சுபா கை அப்படின்னா ராணி காலையில் போனா, பர் அப்படின்னா ஆனால். ஓகேவா? ஷாம் கோ லौटी ஈவினிங் தான் வந்தா. ஓகேவா? ராணி சுபா கை பர் ஷாம் கோ லौटी. ராணி வந்து காலையில் போனா, ஆனால் எப்போ தான் வந்தா? ஈவினிங் தான் வந்தா. ஸோ அந்த பருங்கிறது தான் இந்த இடத்துல समुच्चय बोधक अव्यय அல்லது ஜாயினிங் லெட்டர். அடுத்து ரத்தன் ने बहुत मेहनत की लेकिन पास ना हुआ. ஸோ இதில் ரெண்டு சென்டென்ஸ் என்னது? ரத்தன் ने बहुत मेहनत की இது ஒரு சென்டென்ஸ், पास ना हुआ या पास नहीं हुआ இது ஒரு சென்டென்ஸ். இது ரெண்டு யார் ஜாயின் பண்ணியிருக்கா? லேக்கின் ஆனால். இதுக்கும் அர்த்தம் என்னது? ஆனால். பட் ரத்தன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார், ஆனால் வந்து அவர் என்ன ஆகலை? பாஸ் ஆகலை. ஸோ இதுதான் संयुक्त वाक्य. ஸோ இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து சில கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் சொல்கிறேன். இது வந்து இந்த இடத்துல நான் சொல்லவும் செய்கிறேன், இங்கே டைப்பும் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோன்னா எடுத்துக்கோங்க. और तथा फिर एवं ही बल्कि या अथवा नहीं तो இந்த மாதிரி சில ஜாயினிங் வேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருந்ததுனாலே அது என்ன சென்டென்ஸ்னு நம்ம சொல்லிடலாம், संयुक्त वाक्य அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அல்லது संयुक्त वाक्य. இப்போ மூணாவது டைப்க்கு வந்துட்டோம். மூணாவது டைப் என்னது? மிஸ்ர வாக்கிய. மிஸ்ர வாக்கிய அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா ரொம்ப நம்ம யோசிக்க வேணாம், சிம்பிள் தான். இதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாதிரியே. ஆனால் இதில் என்ன? இதுலேயும் ரெண்டு உப்வாக்கியம் இருக்கும். ஓகேங்களா? ஆனால்
ஒரு उपवाक्य வந்து இன்னொரு उपवाक्य மேல டிபெண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் டெஃபினிஷன் படிக்கிறேன் பாருங்க. जिस वाक्य में एक मुख्य उपवाक्य और अन्य उपवाक्य उस पर आश्रित हो. सो ஒரு முக்கிய उपवाक्यனா மெயின் சப் சென்டென்ஸ், இன்னொன்று வந்து ஆஷ்ரித் उपवाक्य அப்படின்னா டிபெண்டன்ட் சப் சென்டென்ஸ். ஸோ 2 சப் சென்டென்சஸ் இருக்கு. ஒரு சென்டென்ஸை 2 சப் சென்டென்ஸாக பிரிக்கிறாங்க. இதில் ஒரு மெயின் சப் சென்டென்ஸும் இன்னொன்று வந்து டிபெண்டன்ட் சப் சென்டென்ஸ். டிபெண்டன்ட் சப் சென்டென்ஸ்னால் என்னது? ஆஷ்ரித் उपवाक्यன்னு சொல்கிறாங்க. இருந்தது அப்படின்னா அது என்னது? மிश्र वाक्यன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் படித்தேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். जब मैं घर से निकला तब वर्षा हो रही थी. ஒரே சென்டென்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் 2 சப் சென்டென்ஸை தான் பிரித்தோம் அப்படின்னா ஜப்பையும் தப்பையும் எடுத்துருங்க. மே கர் சே நிக்கலா வர்ஷா ஹோ ரஹி தி அப்படின்னு இருக்கு. ஜப் மே கர் சே நிக்கலா, நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப என்ன ஆயிட்டு இருந்தது? தப், அந்த டைமில் என்ன ஆயிட்டு இருந்தது? மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வென் ஐ கேம் ஃப்ரம் மை ஹோம் தென் இட் வாஸ் ரெய்னிங். ஓகே, அந்த வென் தென் இது எக்ஸாக்டாக இங்கிலீஷில் நம்மளால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பிகாஸ் சில சென்டென்சஸ் எக்ஸாக்டாக ஹிந்திக்கும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் ஆகாது. பட் மோஸ்ட்லி என்னால் எவ்வளோ முடியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, यदि तुम आओगे तो मैं भी आऊँगा. इफ़ you will come I will also come. ஓகேவா? ஆல்சோ, இஃப் ஆல்சோ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா அது மிश्र வாக்கியம். நீ வந்தா தான் நானும் வருவேன், நீ வந்தா தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. யதி யதி அப்படிங்கிறது ஒரு வேர்டு, தோ அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஆக்சுவலாக இதில் 2 ஜாயினிங் வேர்ட்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கும், நடுவில் ஒன்று இருக்கும். நமக்கு संयुक्त वाक्य நடுவில் மட்டும் தான் இருக்கும், ஆனால் இதில் 2 இருக்கும். सफल वही होते हैं जो परिश्रम करते हैं. இது இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். सफल वही होते हैं जो परिश्रम करते हैं. ஓகே, யார் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபல் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல். யார் சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்கன்னா யார் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஜோங்கிறது என்னது? நமக்கு ஜாயினிங் வேர்டு. இதுலேயும் சில கீவேர்ட்ஸ் இருக்குது. யோஜக் ஷப்துன்னு சொல்கிறோம். யோஜக் ஷப்த் அப்படின்னா ஜாயினர்ஸ்னு சொல்கிறோம். அதுவும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தன்யவாத்.